டேஸ்டியான க்ரீமி பன்னீர் மட்டர் மசாலா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டை, ஒரு சின்ன பட்டை இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு வதக்கிக்கலாம். 10 முந்திரி பருப்பு போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இது கூட இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 10 பல்லு பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் பெருசாக 2 எடுத்திருக்கேன். அதை நறுக்கி போட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை ஆற வச்சு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் போட்டிருக்க பட்டை இலை, பட்டை 2த்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை அரைக்க வேண்டாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். கொதிக்கும்போது இது கொஞ்சம் வெளியிலலாம் தெரிக்கும், கெட்டியாக இருக்கிறதுனால. ஸோ மூடி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்ச பட்டாணியை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு ரொம்ப காரம் தேவை கிடையாது. ஸோ நம்ம க்ரீம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப காரம் போட வேண்டியதில்லை. அப்பப்போ மூடி போட்டு நல்லா அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வீட்டிலையே தயார் பண்ண பன்னீர் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி இன்னும் கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் கசூரி மேத்தியும் அமுல் க்ரீம் அதையும் போட்டுக்கலாம். க்ரீம் ஒரு 1/4 கப் அளவு போட்டிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்காது இல்லையா? அதனால் சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்